அஸ்ஸலாமு அலைக்கும். அல்லாஹ்வை நெருங்க சிறந்தது குர்ஆன். ஹஜ்ரத் அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க, நீங்கள் அல்லாஹ்விடம் திரும்பி செல்வதற்கு அவனிடம் நெருங்குவதற்கும் உதவியாக அவனிடத்தில் குர்ஆன் ஷரீஃபை தவிர வேறு சிறந்த பொருளை பெற்றுக்கொள்ள முடியாதுன்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. நூல் ஹாக்கிம். அல்லாஹ் தாலாவுடைய தர்பாரில் நெருக்கம் பெறுவதற்கு பரிசுத்த குர்ஆனை விட சிறந்த சாதனம் வேறு எதுவுமே இல்லைன்னு கருத்து பல ஹதீஸில் சொல்லப்பட்டிருக்கிறது. இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்கிறாங்க, நான் அல்லாஹ் தாலாவை கனவில் தரிசித்து, யா அல்லாஹ், எதை கொண்டு உன்னுடைய சன்னிதானத்தை நெருங்க முடியும்னு கேட்டேன். அஹ்மதே, என்னுடைய வேதத்தை ஓதுவது கொண்டு என அல்லாஹ் பதிலளித்தான். விளங்கியா விளங்காமலுமா அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். விளங்கி ஓதினாலும் சரி, விளங்காமல் ஓதினாலும் சரி, ரெண்டுமே நெருக்கத்திற்கு காரணமாக தான் ஆகும்னு சொல்லி அல்லாஹ் சொன்னான். மேற்கூறப்பட்ட ஹதீஸ் விளக்கம் திருக்குர்ஆனை ஓதுவது அல்லாஹ் தாலாவை நெருங்குவதற்கு எல்லாவற்றை விடவும் சிறந்த வழி என்பது மௌலானா ஷாஹ் அப்துல் அஜீஸ் ரஹ்மத்துல்லாஹி அவங்களும் தஃப்சீரிலிருந்து பின்வருமாறும் விளக்கப்பட்டிருக்கிறது. சுலூத்தி அல்லாஹ் என்னும் அல்லாஹ் தாலாவின் சன்னிதானத்தை நெருங்குவதற்கு 3 வழிகள் இருக்குது. முதலாவது தசவ்வூர் என்பதாகும். இதில் ஷரியத்தில் சிந்தனை செய்தல், ஆராய்ச்சி செய்தல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சூஃபியாக்கள் முராகபா என்று சொல்லுவாங்க. ரெண்டாவது திக்ரே சானி, நாவினால் திக்ரு செய்வது. மூன்றாவது பரிசுத்த திருக்குர்ஆனை ஓதுவது. இவற்றில் முதலாம் வழி திக்ரே கல்ஃபி, மனதால் திக்ரு செய்வதாக இருப்பதால் 3 வழிகளையும் இரண்டாக கணிக்கலாம். நம்ம திக்ரு செய்தல் அது நாவை சேர்ந்ததாலும் மனதை சேர்ந்ததாலும் பொதுவாக திக்ரு செய்தல் என்பதே சேரும். ரெண்டாவது குர்ஆன் அல்லாஹ் தஆலா சம்பந்தமாக எந்த வார்த்தை கூறப்படுகிறதோ அதனை பல முறை திரும்ப திரும்ப உச்சரிப்பதனாலும் திக்ரு என்பது ஏற்பட்டு வருகிறது. இதனால் அல்லாஹ் தஆலாவின் பால் முன்னோக்குவதற்கு காரணமாக இருந்தது. இப்பொழுது அல்லாஹ் தஆலாவின் நினைவில் அந்த மனிதனுடைய மனதில் நிலைத்திருக்கும் நிலை ஏற்படுகிறது. அவ்வாறு நினைத்திருப்பதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா நாம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன்.